வணக்கம். நான் உங்கள் பரத். வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்கள் இந்த சில விஷயமெல்லாம் சில சீக்கிரத்தெல்லாம் உங்களோட லைஃப்பில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறவே மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்லேருந்து நிறையா பெரிய பெரிய ஆளுங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் நிறைய சீக்கிரட் இருக்குது. பட் அதில் நான் வந்து நிறைய ஆர்டிக்கல் படித்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்து முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான 5 சீக்ரெட் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த 5 சீக்ரெட்டை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, டோன்ட் ஷேர் யுவர் சக்ஸஸ். அதாவது நீங்கள் முன்னேறது இல்லை நீங்கள் வெற்றி பெறுறது நீங்கள் முழுமையடைகிறத வந்து நீங்கள் வந்து மற்றவங்க அதர்ஸ் கிட்ட சொல்லும்போது எல்லாரும் பாராட்டுவாங்களா, இல்லை மனசார உங்களை வந்து பாராட்டுவாங்களா, இல்லை மனசார சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அது வந்து 100% ஷியூராக சொல்லலாம். நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட சொன்னால் 10 பேர்கிட்ட சொன்னால் இல்லை 2 பேருக்கு கூட முழுமையாக வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் தோற்றப்புறம் நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னால் உங்களை வந்து உங்களுக்கு முன்னால் ஆறுதல் சொல்கிற மாதிரி பின்னால் வந்து கேலி பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜெயிச்ச போது நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தால் உண்மையாக வந்து இது ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ பாசிட்டிவ் வைப்போ இருக்கோ அதை விட அப்படியே ஆப்போசிட் ஒரு பேட் வைப் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்ல போகிறோம், அவங்க வந்து மனசார சந்தோஷப்பட்டா ஓகே. இதுவே நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு பழமொழி இருக்குது, கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது. அது வந்து உண்மைதான். பிகாஸ் ஒரு ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சொல்லும்போது அவங்க வந்து சந்தோஷப்பட்டு ஓகே, சந்தோஷப்படலைன்னா அவங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நினச்சாலும் அது வந்து பேட் வைப்பாக இதாகும். உங்களுக்கு இது நடந்திருக்கா? அதாவது நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அந்த விஷயமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு. எடுத்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஒரு கார் வாங்கினா ஸ்டோரி ஸ்டேட்டஸு, நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கினா ஸ்டேட்டஸு. அப்போது உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்டில் இல்லை ரிப்ளையில் கன்க்ராச்சுலேஷன் அது எல்லாம் 10 பேர் பண்ணால் அந்த 10 பேர் உண்மையாக மனசார கன்க்ராச்சுலேஷன் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போய் ஒருத்தவங்க கூட மனசார சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால நீங்கள் எது வாங்கினாலும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி. செகண்ட் திங், டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ். அதாவது உங்களோட பலவீனம் என்னன்னு மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து கோவம் தான் பலவீனம், கோவம் தான் வீக்னஸ்ன்னு இங்கே எடுத்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்லுறீங்க. அப்போது அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி உங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். ஏன் நீங்கள் நம்பி சொல்லியிருப்பீங்க அவன் என்னோட ஃப்ரெண்டு இல்லை அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பி சொல்லியிருப்பீங்க உங்களோட வீக்னஸை. அவனே காத்து தெரிஞ்சிருப்பான் ஒரு நாள். அப்போ நீங்கள் கோவம் வீக்னஸ்ன்னு சொன்ன உடனே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை வந்து கோவப்படுத்தி அவன் வந்து மற்றவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை வந்து உங்கள் மேலே ஏற்படுத்துவான். அதனால உங்களோட வீக்னஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. இப்போ இதுதான் உங்களோட வீக்னஸ் வந்து ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் வந்து சேலரி வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து வேலையை விட்டு தொடச்சி விடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி தான் வீக்னஸ்ஸு, இவன் ஃபேமிலி வச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட வீக்னஸ் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ். தேர்ட் திங், ஐடி யுவர் ஐடியாஸ். அதாவது உங்களோட ஐடியாவை வந்து எப்போவுமே மறைச்சி வைங்க. யாரையும் நம்பி ஒருத்தங்க கிட்ட கூட நீங்கள் சொல்ல வேணாம். பிகாஸ் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கடை போட்டால் நல்லா ஓடும். அந்த ஏரியாவில் வந்து பிரியாணி கடை போட்டால் அந்த ஏரியாவில் வந்து சூப்பராக ஓடும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நீங்கள் ஒருத்தங்க கிட்ட சொல்லும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் சொன்னவங்க அங்கே கடை போட்டுட்டு நல்லா சக்ஸஸ் ஆன உங்களோட பேரை உங்களோட நேமை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 10ல் 8 பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது 2 பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே அந்த ஐடியா வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா 10ல் 8 பேர் உன்னாலதான் நீ சொன்னால்தான் நான் ஃபெயிலியர் ஆனேன்னு சொல்லுவாங்க. அதனால யுவர் ஐடியாஸ். நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு யாருக்கிட்டையும் நம்பி சொல்லாதீங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் வேணால் சொல்லுங்கள். அதனால் யுவர் ஐடியா.
ஃபோர்த் திங், டோன்ட் ஷேர் யுவர் சேரிட்டி. அதாவது நீங்கள் தானம் பண்ணுறது நீங்கள் மற்றவங்க யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீட்டில் பழைய ஏசி, இல்லை பழைய வாஷிங் மிஷின், பழைய துணி எதுட்டாலும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் இல்லை 2000 ருபீஸ் இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அவசரத்துக்கு வந்து தந்திருக்கீங்க. அதை வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்ல போது ஃபஸ்ட்டு திங் என்ன ஆகும்னா, வாங்கினவங்க மனசு வந்து சங்கடப்படும், அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கும். இதுதான். அடுத்தது வந்து என்னன்னா, இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லும்போது மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்க போகுது. சரியா? உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கேட்க போது, நீங்கள் அப்போ வந்து உங்ககிட்ட காசு இருந்திருக்காது. அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல போது, அப்போது அவனுக்கு மட்டும் தருவான், எனக்கு தரமாட்டான், அவனுக்கு மட்டும் தருவான், எனக்கு தரமாட்டான், அவன் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து நினச்சிப்பாங்க. இதனால டோன்ட் ஷேர் யுவர் சேரிட்டி. நீங்கள் தானம் பண்ணுறது இல்லை மற்றவங்க காசு தரது ஹெல்ப் பண்ணுறது யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். டோன்ட் ஷேர் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் அபவுட் அதர் பீப்புள்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்ல போது, எனக்கு வந்து அவனை பிடிக்கல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லும் போது, முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க காடுக்கு போச்சுன்னா அவங்க வந்து உங்களோட வெறுப்பு வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ டைம் எவ்வளோ முறை வந்து சொல்லும்போது, எனக்கு வந்து அவனை பிடிக்கல, எனக்கு வந்து அவனை பிடிக்கல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்க போது உங்களோட மனசில் உங்களோட மைண்ட் அளவில் உங்களுக்கு ப்ரெஷரும் அதிகமாகும், அவங்க மேலே இருக்கிற வெறுப்பும் அதிகமாகும் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காடுக்கு போச்சுனாலும் அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும், கோபம் வரும். அதனால் ரிவேஞ்ச், அதாவது அவங்க ரிவேஞ்ச் இருக்க, நீங்கள் ரிவேஞ்ச் இருக்க, அதனால டோன்ட், அதாவது உங்களோட ஒப்பீனியன், அதாவது மற்றவங்க மேலே இருக்கிற உங்களோட ஒப்பீனியன் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். இதுதான் இந்த 5 திங்க். இந்த 5 திங்க் நீங்கள் யாருக்கிட்ட சொன்னாலும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டீங்கன்னு அப்துல் கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களோட பர்சனல், அதாவது உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கும்ல, அதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களாலேயே அந்த சீக்ரெட்டை காப்பாற்ற முடியல, மற்றவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட சொல்லுவீங்க. அப்போ உங்களாலேயே காப்பாற்ற முடியல, மற்றவங்க எப்படி உங்களோட சீக்ரெட்டை காப்பாற்றுவாங்க? அதனால உங்களோட பர்சனல், உங்களோட சீக்ரெட் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கணும், அதை வந்து யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லவே கூடாது. என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு 1 வீக்கு முன்னால் கூட அவனுக்கு கூட 1 மணி நேரம் ஏதோ அட்வைஸ் பண்ணேன், யாருக்கிட்டையும் சொல்லாத, யாரையும் நம்பி சொல்லாத. அண்ட் இன்னொன்று சொல்லுறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், யார் முன்னாலேயும் நீங்கள் அழாதீங்க. ஏன்னா அழும்போது வந்து உங்களுக்கு முன்னால் வந்து நல்லா நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு பின்னால் போய் உங்களை வந்து கேலிஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னோட கண்ணாலேயே நான் பார்த்துருக்கேன். அதனால் யார் முன்னாலேயும் அழுகாதீங்க, அளவே வேணாம்னு சொல்லலை. யார் முன்னாலேயும் அழுகாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் இல்லை ஸ்கூலில் அந்த மாதிரி ஆஃபீஸில் யாராவது வாசி திட்டாங்க அந்த மாதிரி யாருமே அழுகாதீங்க. வீட்டுக்கு போய் எவ்வளோ வேணாலும் அழுதுக்கோங்க, யாருக்கு முன்னாலேயும் அழுகாதீங்க. ஏதாவது ஒரு பெர்சனை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல நம்பிக்கையான பெர்சன், அவங்கக்கிட்ட மட்டும் எல்லாமே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கேளுங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.